ஹாய். ரீசென்ட் டைம்ஸ்ல என்னது ஃபஹத் ஃபாசிலுக்கு இப்படி ஒரு நோய், அது ஒரு அரிய நோய், அது ஒரு கொடிய வகை நோய், அவருக்கு போய் இப்படி வந்துருச்சுன்னு சொல்லிட்டு ரொம்ப ட்ரெண்ட் ஆயிட்டு இருக்கு சோஷியல் மீடியால. சோஷியல் மீடியாலன்னு சொல்றத விட நியூஸ் சேனல்ஸ் எஸ்பெஷலி இந்த மாதிரி தம்ப்நெயில்ஸ் தான் போடுறாங்க. ரொம்ப அதிர்ச்சியா இருக்கு. கொஞ்சம் சேடாவும் இருக்கு. ஸோ ஐ தாட் ஆஃப் மேக்கிங் திஸ் வீடியோ ஃப்ரம் அ ப்ரொஃபஷனல் பெர்ஸ்பெக்டிவ். அவருக்கு வந்துட்டு அடல்ட் ஏடிஹெச்டி அப்படின்னு சொல்லி டயக்னோஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ வாட் இஸ் அடல்ட் ஏடிஹெச்டி? ஸோ ஏடிஹெச்டினா என்ன? இட் இஸ் அ கண்டிஷன். அதில் ரெண்டு காம்பனன்ட்ஸ் இருக்குது. ஒன்று வந்துட்டு அட்டென்ஷன் டெஃபிசிட், இன்னொன்று வந்துட்டு ஹைப்பர் ஆக்டிவிட்டி. அட்டென்ஷன் டெஃபிசிட் ஆஸ் த நேம் சஜஸ்ட், ஒரு குறிப்பிட்ட பீரியட் ஆஃப் டைமுக்கு கன்சிஸ்டண்ட்டாக அவங்களுக்கு வந்துட்டு அட்டென்ஷன் ஃபோக்கஸ் பண்ணுறதுல டிஃபிகல்ட்டிஸ் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ என்னால் 10 மினிட்ஸ் உட்காந்து சாலிடாக உட்காந்து ஒரு விஷயத்தை படிக்க முடியுது, கான்சென்ட்ரேட் பண்ணி பண்ண முடியுது அப்படின்னா, பீப்புள் வித் அட்டென்ஷன் டெஃபிசிட்க்கு அந்த 10 மினிட்ஸ்க்கு அந்த அட்டென்ஷன் ஹோல்ட் பண்ணுறது ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்கும். இப்போ ஈஸியாக டிஸ்ட்ராக்ட் ஆயிடுவாங்க. அந்த கவனத்தை வந்துட்டு கன்சிஸ்டண்ட்டாக செலுத்த முடியாது. அதுதான் அட்டென்ஷன் டெஃபிசிட் பார்ட். ஆன் த கான்ட்ரரி, ஹைப்பர் ஆக்டிவிட்டினா என்ன அப்படின்னா, இட் இஸ் மோஸ்ட்லி பிஹேவியரல் ஆஸ்பெக்ட். ரொம்ப துருதுருன்னு இருக்கிறது, லைக் ஏதோ ஒன்று மை நர்வஸ் ஆன் அப்படிங்கிற மாதிரி ஒரு கண்டிஷன்லேயே இருக்கிறது தான் வந்துட்டு ஹைப்பர் ஆக்டிவிட்டி. ஸோ இது வந்துட்டு காம்பினேஷன்லேயும் இருக்கு. லைக் அதாவது ஏடிஹெச்டி அட்டென்ஷன் டெஃபிசிட்டும் இருக்குது, ஹைப்பர் ஆக்டிவிட்டியும் இருக்குது அப்படிங்கிற கேசஸும் இருக்குது. இல்லை எனக்கு கவன சிதறல் மட்டும்தான் அப்படிங்கிற கேசஸும் இருக்குது. இல்லை எனக்கு வந்துட்டு ஹைப்பர் ஆக்டிவிட்டி மட்டும்தான், எனக்கு ஒரு விஷயத்த கவனத்தை செலுத்துறதுல எல்லாம் ப்ராப்ளம் இல்லை அப்படிங்கிற கேட்டகரியுமே வந்துட்டு இருக்கு. ஓகேங்களா? இந்த கண்டிஷன், இந்த ஏடிஹெச்டி அப்படிங்கிற கண்டிஷன் சில்ட்ரன்ல ரொம்ப ரொம்ப காமன். ஸோ அவங்க வந்துட்டு வளர்ந்து வரும்போது, அந்த ஒரு அடாலசன்ஸ் வரும்போது அந்த சிம்டம்ஸ் எல்லாம் வந்துட்டு அதுவாக வந்துட்டு டிமினிஷ் ஆகி அதுவாக போயிடும். பட் ஒரு சிலருக்கு சைல்டுஹுட்ல ஆரம்பிச்சு அடல்ட்ஹுட் வரைக்குமே அந்த சிம்டம்ஸ் இருந்துகிட்டே இருக்கும். இன்னும் ஒரு சிலருக்கு அடல்ட்ல தான் இந்த ஏடிஹெச்டி ஒரு ஒரு பிரச்சனை வருது, ஒரு ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக ஃபீல் பண்ணுறாங்க அப்படிங்கிற கண்டிஷனில் இது இன்டியூஸ் ஆக வாய்ப்பு இருக்குது. ஸோ அடல்ட் ஏடிஹெச்டியில் காமனாக நம்ம பார்க்கக்கூடிய சிம்டம்ஸ் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, எகைன் ஒரு சீக்கிரம் டிஸ்ட்ராக்ட் ஆயிடுறது, ஒரு விஷயத்தில் ரொம்ப நேரம் வந்துட்டு கவனத்தோட இருக்க முடியாமல் இருக்கிறது, லைக் ஃப்ரீக்வெண்ட் பிரேக்ஸ் தேவைப்படுறது, ஒரு இடத்துல ஒரு 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 அரை மணி நேரம் இதே பிளேஸில் உட்காருங்க அப்படின்னா அதில் வந்துட்டு டிஃபிகல்ட்டியாக ஃபீல் பண்ணுறது, மூட் ஸ்விங்ஸ் ஜாஸ்தி இருக்கிறது, ரிலேஷன்ஷிப்பில் ப்ராப்ளம் இருக்கிறது, வண்டி ரேஷ் டிரைவ் பண்ணுறது, இம்பல்சிவாக இருக்கிறது, இதெல்லாம் வந்துட்டு காமன் சிம்டம்ஸ் ஆஃப் ஏடிஹெச்டி. பட் இட் இஸ் நாட் லிமிட்டட் ஒன்லி டு ஏடிஹெச்டி. ஓகேங்களா? ஸோ இது வந்துட்டு அடல்ட்ஸில் இருக்கக்கூடிய சிம்டம்ஸ். குழந்தைங்கள்ல இது வந்துட்டு வேற மாதிரி இருக்கும். நம்ம பெருசாகும் போது குழந்தைங்கள்ல இருக்கிற மாதிரியே சிம்டம்ஸ் வந்துட்டு மேனிஃபெஸ்ட் ஆகாது. ஓகேங்களா? அடல்ட் பார்க்கும்போது வேற மாதிரி இருக்கும். நம்ம ஏஜ்க்கு நம்ம என்விரான்மெண்ட்டுக்கு தகுந்த மாதிரி அந்த பிஹேவியர் வந்துட்டு இருக்கும். பட் கான்செப்ட் வைஸ் கவனத்தை ரொம்ப நேரம் வந்துட்டு செலுத்த முடியாது. ஹைப்பர் ஆக்டிவிட்டி அப்படிங்கும்போது பிஹேவியரலாக ஒரு இடத்துல வந்துட்டு நம்மளால நிதானமாக செயல்பட முடியாது. இதுதான் வந்துட்டு கான்செப்ட் வைஸ் ஏடிஹெச்டி. ஸோ நிறைய பேர் கமெண்ட்ஸில் பார்க்கக்கூடியது என்ன அப்படின்னா, எனக்கும் இதில் நீங்கள் சொல்கிற மாதிரி நிறைய சிம்டம்ஸ் இருக்குது, அப்போ எனக்கும் ஏடிஹெச்டியா அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்துட்டு கேட்குறாங்க. விச் இஸ் வெரி மோர் காமன். ஓகேங்களா? ஸோ துருதுருன்னு இருந்தாலே, இல்லை என்னால் ஒரு விஷயத்தில் வந்துட்டு நார்மல் பீப்புள் மாதிரி அட்டென்ஷன் பே பண்ண முடியல அப்படின்னாலே எனக்கு ஏடிஹெச்டின்னு நீங்கள் டயக்னோஸ் பண்ணிடுவீங்களா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. ஓகேங்களா? எந்த ஒரு மென்டல் ஹெல்த் டிஸார்டருமே அந்த மாதிரி கிடையாது. இந்த ஒரு உனக்கு இந்த சிம்டம் இருக்கா, அப்போ உனக்கு இந்த டிஸார்டர் தான் அப்படின்னு யாரும் டயக்னோஸ் பண்ணுறது கிடையாது. அதனால உங்களுடைய டே டு டே லைஃப்ல எந்த அளவுக்கு பாதிப்புகள் இருக்கு, அந்த பாதிப்புகள் உங்களுடைய அன்றாட வாழ்க்கையவே பாதிக்கிற அளவுக்கு இருக்கா அப்படின்னு நம்ம வந்துட்டு பார்ப்போம். அது இருக்கு அப்படிங்கிற பட்சத்துல அது வந்துட்டு நம்ம ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு கேட்டகரியில நம்ம எடுக்கிறோம். ஓகேங்களா? மற்றபடி இந்த டயக்னோசிஸ்னால என்னை வந்துட்டு எல்லாரும் மென்டல்னு சொல்லுவாங்க, எனக்கு வந்துட்டு மனநலம் பாதிச்சிருச்சா அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கிற மாதிரி கேட்டிங்கன்னா ஆப்வியஸா கிடையாது. ஓகேங்களா? ஸோ இப்போ எனக்கு வந்துட்டு உடல் ரீதியாக எதாவது பிரச்சனைன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ எனக்கு வயிற்றுல பிரச்சனை, இல்லை லங்ஸில் பிரச்சனை, மூச்சு விடுறதுல பிரச்சனை அப்படின்னா நான் வந்துட்டு அது உடல் ரீதியான பிரச்சனையை நான் இது பண்ணுறேன். பட் நீங்கள் பாருங்களேன், கான்சென்ட்ரேஷன், அட்டென்ஷன், ஃபோக்கஸ், இந்த மாதிரி விஷயங்கள், என்னோட பிஹேவியர், ஹேபிட், இந்த மாதிரி விஷயங்களை நம்ம உடல் ரீதியா அப்படிங்கிற கேட்டகரிக்குள்ள கொண்டு வர முடியாது. அதை நம்ம மன ரீதியா அப்படின்னு நம்ம பேசும்போது ஆங்கிலத்தில் அதை நம்ம மென்டல் அப்படிங்கிற வேர்ட் நம்ம யூஸ் பண்ணுறமே ஒழிய காலமாக நாம புரிஞ்சுக்கிட்ட மாதிரி இவன் மென்டல் ஆயிட்டான் அப்படின்ற மாதிரி கிடையாது. ஆல்ரெடி நம்ம கிட்ட இதை பற்றின அவேர்னஸ் ஜாஸ்தி கிடையாது. இப்போதான் இப்படியெல்லாம் இருக்கு அப்படின்றதே நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அப்படியே வரும்போதும் இந்த மாதிரி லேபிளிங்கோட ஸ்டிக்மடைஸ்ட், இது ஒரு கொடிய நோய் அப்படி இப்படின்னு வர்றது வந்துட்டு இட் இஸ் நாட் ரைட். ஆனால் இது வந்துட்டு நம்ம பயந்துக்கிற மாதிரி ஐயோ இப்படி வந்துருச்சு அப்படின்னு அழுகிற அளவுக்கெல்லாம் வந்துட்டு கிடையாது. இட் இஸ் அ கண்டிஷன். ஓகேங்களா? அந்த கண்டிஷனோட நம்ம
வாழ கத்துக்கிறோம். அது நம்ம வாழ்க்கைய வந்துட்டு டிஸ்டர்ப் பண்ணுது, இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது அப்படிங்கும்போது, "நீ அந்த லெவலுக்கெல்லாம் வராத. நீ நீ பாட்டுக்கு இரு" அப்படின்னு ஒரு சைட்ல வச்சுட்டு, நானா இயங்குறேன் அப்படின்னு இயங்க வைக்கிறது தான் வந்துட்டு ட்ரீட்மெண்ட்டோடைய கோல். அண்ட் ஆல்சோ தேர் ஆர் பீப்பிள் ஹூ டேக்ஸ் அவுட் ஹெல்ப் இன் திஸ் கண்டிஷன். அவங்களுடைய வாழ்க்கை அவங்க நினைக்கிற மாதிரி ஸ்மூத்தா லீட் பண்றவங்களும் இருக்கிறாங்க. ஸோ இது வந்துட்டு யாருக்கு வேணாலும் இருக்கலாம். இருக்கிறதுனால எந்த தப்பும் கிடையாது. அதனால பெரிய பிரச்சனையும் கிடையாது. பிரச்சனைகள் இருக்கும் பட்சத்துல உங்களுக்கு ப்ராப்பரான ப்ரொஃபஷனல் சப்போர்ட் நீங்க எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, அதுலேருந்து நம்ம ஓவர் கம் பண்ணி வரலாம். தேங்க் யூ.